ஒரு மலையடிவாரத்துல ரொம்ப அழகான பெரிய காடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த காட்டுல நிறைய விலங்குகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த விலங்குகள் தங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உதவியாகவும் நட்புறவோடையும் ரொம்ப அன்பாவும் இருந்தாங்க. அந்த காட்டுல ஒரு கழுதை இருந்துச்சு. அந்த கழுதை கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருந்தாலும் ஒரு கெட்ட பழக்கமும் இருந்துச்சு. அது என்னன்னா, அது எப்பவுமே தன்னை சுத்தி அதனுடைய நண்பர்களை உட்கார வச்சுக்கிட்டு அதுக்கு தெரியாத விஷயங்களை கூட ரொம்ப தெரிஞ்ச மாதிரி நிறைய கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்கும். அதோட குணத்தை பத்தி தெரிஞ்ச அதோட நண்பர்கள் எதுவுமே பேசாம அது சொல்றத மட்டும் அமைதியா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் அந்த கழுதை தன் நண்பர்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு புலி அந்த காட்டோட அழகை ரசிச்சுக்கிட்டே அந்த பக்கமா வந்துச்சு. அது கழுதைய பார்த்த உடனே, நண்பர்களே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. உடனே கழுதையும், வாங்க வாங்க, நாங்க சும்மாதான் இந்த காட்டோட அழகை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுச்சு. இந்த புலி, நானும் அதைத்தான் நினைச்சுக்கிட்டே வந்தேன். நம்ம காடு பச்சை பசேல்னு எவ்வளவு அழகா இருக்குல்ல, இந்த புற்கள் எல்லாம் எவ்வளவு பச்சையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுச்சு. உடனே கழுதை சொல்லுச்சு, புலி என்ன, உங்களுக்கு பார்வைத்திறன் குறைஞ்சு போச்சா என்ன? இந்த வானம், இந்த நீரோட, நம்ம காடு எல்லாமே நீல கலர்ல ஜொலிக்குது, நீங்க பச்சை கலர்ல இருக்குன்னு சொல்றீங்க. உடனே புலி சொல்லுச்சு, கழுதையே, இது நீல கலர் இல்ல, பச்சை கலர். இந்த புற்களை எல்லாம் பாத்தியா, பச்சை கலர்ல தான் இருக்கு, நம்ம காடே பசுமையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. இல்ல இல்ல, இந்த புற்கள்லாம் நீல கலர்ல தான் இருக்குன்னு கழுதை சொல்லுச்சு. இல்ல இல்ல, இந்த புற்கள் எல்லாம் பச்சை கலர்ல தான் இருக்குன்னு புலி சொல்லுச்சு. இதே போல ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மற்ற விலங்குகள்லாம் கழுதைய பத்தி தெரிஞ்சதுனால எதுவுமே பேசாம அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சிங்கம் அந்த காட்டோட அழகை ரசிச்சுக்கிட்டே அந்த பக்கமா வந்துச்சு. அதை பார்த்த புலி, சரி வா, நம்ம வேணா சிங்கராஜா கிட்ட போய் இத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லுச்சு. ரெண்டு பேரும் கிளம்பி சிங்கராஜா கிட்ட போனாங்க. ரெண்டு பேரையும் பார்த்த சிங்கராஜா புலிகிட்ட கேட்டாரு, என்ன ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான செய்தியா? அதுக்கு புலி சொல்லுச்சு, முக்கியமான செய்தியெல்லாம் ஒண்ணும் இல்ல மகாராஜா. நம்ம காட்டுல இருக்கிற புல்லெல்லாம் பச்சை கலர்ல இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இந்த கழுதை இந்த புல்லெல்லாம் நீல கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லுது. நானும் 3 மணி நேரமா இந்த புல்லெல்லாம் பச்சை கலர்ல தான் இருக்குன்னு அதுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அது புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது. நீங்க தான் மகாராஜா இதுக்கு ஒரு சரியான பதில சொல்லணும் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே கழுதை சொல்லுச்சு, மகாராஜா, இந்த புல்லெல்லாம் நீல கலர்ல தானே இருக்கு, நான் சொல்றத இந்த புலி நம்பவே மாட்டேங்குது. நீங்க தான் மகாராஜா இதுக்கு ஒரு சரியான பதில சொல்லணும். ரெண்டு பேர் சொல்றதையும் அமைதியா கேட்டுட்டு இருந்த சிங்கராஜா புலிய பார்த்து கேட்டாரு, ஏன் புலியாரே, உங்களுக்கு வேற முக்கியமான வேலை எதுவும் இல்லையோ? ஒண்ணுமில்லாத இந்த விஷயத்துக்காக 3 மணி நேரமா விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றீங்களே. அதுக்கு புலி சொல்லுச்சு, இல்ல மகாராஜா, நான் எப்படியாவது புல்லெல்லாம் பச்சை கலர்ல தான் இருக்கு அப்படின்னு இந்த கழுதைக்கு புரிய வச்சே தீருவேன். ஒருவேளை நான் சொல்றது தப்பா இருந்தா நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு கோபமா சொல்லுச்சு. அதுக்குள்ள மற்ற எல்லா விலங்குகளும் சிங்கராஜா என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க வந்து கூடிட்டாங்க. இப்போ சிங்கராஜா பேச ஆரம்பிச்சாரு. நீங்க ரெண்டு பேரும் சொல்றத வச்சு பார்க்கும்போது இந்த கழுதை சொல்றதுதான் சரின்னு எனக்கு தோணுது. தேவையில்லாத விஷயத்துக்காக ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்த இந்த புலிக்கு நான் தண்டனை கொடுக்க போறேன். இப்பத்துல இருந்து 3 நாளைக்கு நீ யாருக்கிட்டையும் வாயை திறந்து பேசவே கூடாது. சாப்பிடுறதுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கும் மட்டும்தான் வாயை திறக்கணும். இதுதான் என்னுடைய தண்டனை அப்படின்னு சிங்கராஜா சொன்னாரு. இத கேட்ட கழுதை துள்ளி குதிச்சு, எல்லாரும் கேட்டுக்கோங்க, நான் சொல்றதுதான் சரின்னு சிங்கராஜாவே சொல்லிட்டாரு, இப்பவாவது நான் எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுச்சு. மற்ற விலங்குகள்லாம் மனசுக்குள்ளேயே, சிங்கராஜா எதுக்காக இந்த தீர்ப்பு கொடுத்தாருன்னு தெரியல, அதுக்குள்ள இவன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கான், தன்னை ஒரு முட்டாள்னு அப்பப்ப ப்ரூஃப் பண்ணிடுறான் அப்படின்னு நினைச்சு சிரிச்சாங்க. சிங்கத்தோட தீர்ப்பை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச புலி, என்ன மகாராஜா, நீங்களும் இப்படி கழுதைக்கு ஆதரவா பேசிட்டீங்களே அப்படின்னு கேட்டுச்சு. உடனே சிங்கராஜா புலிய பார்த்து, இந்த காட்டுல இருக்கிற புல்லெல்லாம் பச்சையாதான் இருக்குன்னு உனக்கும் எனக்கும் மட்டும் இல்ல, இந்த காட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த விஷயத்த நீ இந்த முட்டாள் கழுதைக்கு புரிய வைக்கிறதுக்காக 3 மணி நேரம் ஆர்கியூ பண்ணுறேன்னு சொன்ன பத்தியா, அதுக்காகத்தான் இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு கோபமா சொன்னாரு. எல்லாரும் நல்லா கேளுங்க, ஒருத்தன் அறிவாளியா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம், ஒருத்தன் முட்டாளா இருக்கிறது கூட தப்பு இல்ல. ஆனா தன்னை ரொம்ப அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்கிற முட்டாள் ரொம்ப ஆபத்தானவன். அவங்கிட்ட இருந்து நம்ம விலகியே இருக்கணும். அவனோட நம்ம விவாதம் பண்றதுனால அவனுக்கு எந்த நஷ்டமும் இல்ல, நமக்கு தான் நேரமும் எனர்ஜியும் வேஸ்ட் ஆகுது.
இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் புலிக்கு இந்த தண்டனை கொடுத்தேன்னு அப்படின்னு கேட்டாரு. எல்லா விலங்குகளும் புரிஞ்சது மகாராஜா அப்படின்னு தலையாட்டினாங்க. தன்னுடைய தவற உணர்ந்த கழுத ரொம்ப அவசரப்பட்டு சிங்கராஜா நம்மள பாராட்டுறாருன்னு நினைச்சிட்டோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சிங்கராஜா நான் இனிமே தேவையில்லாத விஷயங்களுக்காக வாயே திறக்க மாட்டேன். எனக்கு தெரியாத விஷயங்களை பத்தி நான் பேசவே மாட்டேன். என்னைய மன்னிச்சிடுங்க மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு புலிகிட்டையும் மன்னிப்பு கேட்டுச்சு. புலியும் சிங்கம் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு தண்டனைய மனசார ஏத்துக்கிட்டு யாருக்கிட்டையும் பேசாம அமைதியா உட்காந்துருச்சு. அப்போ அங்க இருந்த ஒரு முயல் குட்டி, அப்பாடா எல்லாருக்கும் ஒரு வழியா இந்த கழுதைகிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சத்தமா சிரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மகிழ்ச்சியோட எல்லாரும் கிளம்பி போய் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க.